ஃபன்கஷஃப ஃபகதுஹு, இப்படி பல வகையான அறிவிப்பு வருகிறது. அப்ப இந்த பல வகையான அறிவிப்பை இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது நூலிலே பதிவு செய்து ஹசர என்று சொன்னால் விலகியது என்கிற அர்த்தமும் கொடுக்க முடியும். ஆடை விலகியது, இன்ஹசர ஆடை விலகியது, ஃபன்கஷஃப ஆடை விலகியது. அன்புக்குரிய சகோதரர்களே, சாயம் அப்படியே வெளுக்குது பாத்தீங்களா? தக்லீத பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை எவனெல்லாம் மறக்கிறானோ மணல் அளவு லக்னத்து ஏற்படட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் எழுதி வச்சிருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு தக்லீதுத்தனம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, ஆமா எழுதப்பட்டுதான் இருக்கு. யார் மேல தெரியுமா? கேவலமா மறுக்கிறவன் மேல. எவ்வளவு கேவலங்களை எழுதி வைப்பீங்க. அம்முட்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் மேல அபாண்டமாக போடுவீர்கள். அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இதைத்தான் வழிகாட்டி இருக்கின்றான் என்று ஆபாசமாக இட்டு கட்டுவீர்கள். அதை நாங்க மறுப்போம். மறுத்தா அல்லாஹ்வுடைய வருமா? அல்லாஹ்வுடைய பயம் இருக்கான்னு பாருங்க. நீங்க ஒரு முட்டையை எடுத்து பொம்பளையினுடைய பெண்ணுறுப்புக்குள்ள உள்ள நுழைக்க சொல்லுவீங்க. இது கேவலம் இல்லையா, ஆபாசம் இல்லையா, அசியம் இல்லையான்னு கேட்டா நம்ம மேல லானத்து வருமா? அல்லாஹ்வுடைய லானத்து. பாத்துக்கிறீங்க, 4 பொம்பளைய கூட்டிட்டு போய் ஆம்பளையுடைய ஆண் உறுப்பு எந்திரிக்குதா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவீங்க. இது கேவலம் இல்லையா என்று கேட்டால், ஆபாசமா இல்லையா என்று கேட்டா உண்மை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஏற்படட்டும். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யார் மேலதான் இறங்கும்? இப்ப இப்படிலாம் போயிட்டு உள்ள விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கவனுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கப்ப. அது அர்த்தமா? ஒரு பொம்பளையினுடைய மர்ம உறுப்பை செக் பண்றதுக்கு அந்த மர்ம உறுப்புல குறைவு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண 2 ஆம்பளைய விட சொன்னீங்களே, அசிங்கம் இல்ல, ஆபாசம் இல்ல, உரைக்கல, வெக்கமா இல்ல, எல்லாத்தையும் நியாயப்படுத்தி கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவர்கள் மேல ரஹ்மத் இறங்குமா? இதெல்லாம் இப்படிப்பட்ட கேவலத்தை மார்க்கம் சொல்லுமா என்று கேட்டால் நம்ம மேல லானத் இறங்குமா? நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். பாத்துக்கிறீங்க, மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். அடுத்து பார்த்தா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமை, வசதி உள்ளவர்கள் மீது கடமை என்று மாலிக் இமாம் சொன்னதாக எடுத்து சொன்னமே, இதனால இது இப்படி இருக்கிறத, இப்படிப்பட்ட இட்டு கட்டி இருக்கின்றீர்களே, இதை எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டமே, வாயை திறந்தீங்களா? என்னன்னு கேட்டா அவங்க எடுத்து கேட்கிறாங்க, நம்ம அப்படியே வாயை போட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறோமா? பாத்துக்கிறோங்க. எங்க முன்னாடி நம்ம எங்களையே என்னெல்லாம் சொன்னீர்கள், இங்க எங்க முன்னாடி சொல்றதுக்கு நாங்கள் கேட்கிறோமே பதில் சொன்னீர்களா, எல்லாம் பேசுவீர்களா அப்படின்றாங்க. என்னென்னலாம் வெளியே நீங்க பேசுனீங்க, மதுகப்புக்கு எதிராக பேசுறார்கள், நாங்கள் உடிக்க போகிறோம், கிளட்ட போகிறோம், அம்புட்டும் கிளண்டு ஒளி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் எவ்வளவு கேவலங்கள் தெரியுதா இல்லையா? அம்புட்டையும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோமே. அப்ப ஏதாவது எதுக்காவது நீங்கள் பதில் அளித்தீர்களா? அப்ப பைத்தியம், அதாவது 2 பக்கம் இப்படி விளக்குனா பைத்தியம் பிடிக்கும். அதை நீங்க இது மார்க்க சட்டம் என்று சொல்லி இருக்கிறீர்களே என்று சொன்னா அதை நியாயப்படுத்திக்கிட்டு பாருங்க, 2 பேரும் ஆக்சன் மாத்தி செஞ்சுட்டாங்க. சரி, என்ன சட்டம் என்று சொன்னீர்களா? கடைசி வரைக்கும் அதை தொடர்ந்து வாயை திறக்கவே இல்லையே. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறுப்பு என்றால் என்ன? உறுப்பு என்றால் அந்த உறுப்பை சொல்ல பாக்குறாங்க, அந்த உறுப்பு இல்ல எல்லா உறுப்பு. அப்ப எல்லா உறுப்பும் சேர்த்து மொத்தமா அப்படி அர்த்தமா? அப்ப என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. அப்ப இதை எந்த வசனத்திலிருந்து எடுத்தீர்கள்? இதை எந்த ஹதீஸில் இருந்து எடுத்தீர்கள்? அதைத்தானே நாங்க கேட்கிறோம். அப்ப இது சொன்னதற்கு பதில் சொல்ல உங்களுக்கு அருகதை இல்லை, தானி இல்லை. அடுத்ததாக நம்ம அவங்களுடைய ஆபாசங்கள் அனைத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். மொத்தமாக வாய் அடைக்கப்பட்டு எங்க இது யூத மதம் தான், யூதர்களை போன்ற செய்திகள் தான் உள்ளே அடங்கி இருக்கிறதுங்கிறத தெளிவாக என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஆபாச வர்ணனைகள் இருக்கிறது என்று நிறைய செய்திகளை அள்ளி போட்டிருக்கிறோம். அதற்கு பதில் இல்ல. இது எந்த குர்ஆன் வசனத்தில் இருந்து, எந்த ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்டது? ஒரு வரி கூட வாய் திறந்து என்ன செய்யல, அவங்க சொல்லல. அடுத்து ஹிதாயா, மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு நூலா இருக்க ஹனஃபி மதுஹபின் நூல்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது இட்டுக்கட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஏராளமான செய்திகள் அதுல இருக்க. ஒரு சிலரை எடுத்து போட்டோமே, எந்த நூலில் இருக்கிற எடுத்து காட்டுங்கன்னு ஒண்ணு இல்ல. இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யறோம், உங்களுடைய வாதங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம், எங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய இருப்பதின் காரணத்தினால். அடுத்த ரத்துல் முஹ்தார்ல 16 போட்டியெல்லாம் வலவ் அலிம அன்னஹு லம் யக்ஸில் உலுவன், ஒருத்தன் ஒளி செய்கின்ற பொழுது ஒரு உறுப்பை என்ன செய்யவில்லை, கழுவவில்லை. வஷக்க ஃபீ தஅயினிஹி, உடனே அது எந்த உறுப்பு என்று அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது.
மொத்தமா கழுவ வேண்டிய உறுப்புல ஒரு உறுப்பை கழுவல, எந்த உறுப்புன்னு சந்தேகம் வந்து விட்டது. அப்படி வந்தால் கஸல ரிஜ்லஹுல் இஸ்ரா, இடது காலைத்தான் கழுவின, அதுதான் முடிவெடுத்துக்கிறனும். என்னால் அன்னஹு ஆகிருல் அமலி, இதுதான் கடைசியான அமல், கடைசியான செயல். ஒழு செய்கின்ற பொழுது ஏதோ ஒரு உறுப்பு கழுவலன்னு தெரியண்டா அது கடைசி காலை இடது காலைத்தான் கழுவ வேண்டும் என்று முடிவு செய்து எழுதி வச்சிருக்கீங்களே, இது ஒரு கிறுக்குத்தனமான சட்டம் இல்லையா? இது அறிவுபூர்வமான சட்டமா? சரி, இது எந்த ஹதீஸில் இருந்து, எந்த நபிமொழியில் இருந்து என்ன செஞ்சீங்க இதை எடுத்தீர்கள் என்பதையும் என்ன செய்யுங்க எங்களுக்கு விளக்குங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஈலா தொடர்பாக கேட்டாங்க, நாம தெளிவா விளக்கணும். நபியானாயின் காலத்துல மனைவியை தீண்ட மாட்டேன் சத்தியம் பண்ணி மனைவியோட வாழாம இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு குர்ஆன் 4 மாச கால அவகாசம் கொடுக்குது. 4 மாதத்திற்குள் சேராவிட்டால் அஸமு தலாக், அவர்கள் தலாக்கை உறுதிப்படுத்தி விட்டால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனைவியோட சேர மாட்டேன் சத்தியம் பண்றானே, இவன் 4 மாசமா நீடித்தால் அவர்கள் தலாக்கை உறுதிப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இதை வைத்துதான் அவங்க சொன்னோம். என்ன சொன்னோம்? அங்க சத்தியம். இன்றைக்கு ஒருவன் சத்தியம் பண்ணாம மனைவியோடு செய்யறான், மனைவியோடு சேராமல் சேர்ந்து வாழாமல் அவன் நிம்மதியா இருக்க விடாம கொடுமைப்படுத்துறான். ஒன்னும் சேர்ந்து வாழணும் அல்லது பிரச்சனையை தீர்க்கணும், இப்படி தலாக் விடணும். இவன் என்ன பண்றான்? மனைவியோடு சேர்ந்தும் வாழல, பிரச்சனையும் தீர்க்கல, இப்படியே 4 மாசத்துக்கு மேல இருந்தால் அங்க எப்படி மனைவியை தீண்ட மாட்டேன்னு சொல்லி 4 மாசத்துக்கு மேல பிரிஞ்சிருந்தா தலாக்கை உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அது போன்று இங்கும் நிகழும் என்று சொல்கிறோம். அது தலாக் என்பதை ஜமாத்தார்கள் தலாக் ஏற்பட்டு விட்டதா முடிவு செய்ய வேண்டும் என்ன வசனத்தை வைத்து சொல்கிறோம். இதுல என்ன இருக்குது? மிக தெளிவாக குர்ஆனுடைய வசனத்தை வைத்து அங்கு எந்த காரணத்திற்காக அவர்கள் எப்படி இருந்தால் தலாக் நிகழும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதே காரணம் இங்கும் இருக்கிறது. இங்கும் தலாக் நிகழும் குர்ஆனை வைத்து சொல்கிறோம். இது தெளிவாக சொல்லும் பொழுது இதுல என்ன ஆபாசம் இருக்குது? அப்ப நீங்க என்ன செய்றீங்க? இதுல இதை தெளிவாக நாங்கள் பதிலை எடுத்து சொல்லிவிட்டோம். அடுத்து பாருங்க, 2 ஆண்டு பால் ஊட்டுங்கன்னு குர்ஆன்ல இருக்கு, நாம சொல்றோம். இது ஆதாரம் குர்ஆன்ல அழகா தெளிவா தரப்பா இருக்குது. வல் வாலிதாத்து யுர்திஉன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராதா யுத்திம்ம ரலாஆ, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 ஆண்டு காலம் முழுமையாக பால் ஊட்டுவார்கள். யார் பாலுடையை தலாத்தை முழுமைப்படுத்த நாடுகிறானோ அவர்களுக்கு முழுமையாக 2 ஆண்டுகள் பால் ஊட்டுவார்கள். அப்ப பாலுடைய காலம் அதை 2 வருஷம் சொல்றாங்க. குர்ஆன் இன்னொரு அல்லாஹ் சொல்லும் போது அவனுக்கு பாலூட்டி மறக்க செய்வது 2 ஆண்டுகள். அப்ப சொல்றோம் குர்ஆன்ல 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் குர்ஆன் சொல்லி காட்டுது. கேள்வி கேட்கிறான், அப்ப பாலூட்ட காஃபிரா? இந்த சட்டத்தை ஒரு பொம்பளை மறுத்தா காஃபிர் தானே? அவங்க வேற மற்ற காரணங்களால இருந்தால் அவங்களுக்கு உள்ளது, அதுக்கு என்ன நிலைமை பார்த்து சொல்லுவோம். பாலூட்ட மறுத்துட காஃபிராங்கிறாங்க. ஆமா அல்லாஹ் அப்படி சொல்லல, பாலூட்ட மாட்டேன் அப்படியே ஒரு பொம்பளை குர்ஆன் ஆயத்தை மறுக்கிறான்னு வச்சுக்கிறீங்க, அவ காஃபிர் தான். அப்ப என்ன கேட்கணும், அவங்களுக்கு என்ன செய்யற தெளிவாக இல்லை. அடுத்து நாம சொன்னோம், நபிகள் நாயகம் காலத்துல சில நபிகள் நாயகம் மௌத்தான பிறகு சிலர் என்ன செஞ்சாங்க, ஜக்காத் கொடுத்த மறுத்தாங்க. இது புகாரில 1400வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா துஃபிய ரசூலுல்லாஹ், நபிகள் நாயகம் மௌத்தான பிறகு வகான அபூபக்கர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வகஃபர மன் கஃபர மினல் அரப், அரபிகளில் காஃபிரானவர்கள் காஃபிராகி விட்டார்கள், ஜகாத் கொடுக்க முடியாது மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயி ஆட்சிக்கு வந்தவன அப்ப அபூபக்கர் அவங்களுக்கு போர் கொடுக்கறாங்க. அப்ப உமர் கேக்குறாங்க, கைஃப துகாத்திலுன் நாஸ் وقد قال رسول الله صلى الله عليه وسلم உமிர்த உகாத்தில நாஸ ஹத்தா யகூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் வரை மக்களோடு நான் சண்டையிடுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்லி இருக்காங்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களோடு சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ல தடுத்து இருக்காங்களே. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களோடு எப்படி சண்டை போட போறீங்க? அப்ப அந்த மக்கள் யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்கள். எப்ப அவங்க ஜகாத் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு ஜகாத் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் வாழும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முஸ்லீமாக வாழ்ந்த மக்கள், நபிகள் நாயகம் தோழர்களாக இருந்த மக்கள், ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்து காஃபிரானார்கள் என்று புகாரில் இருக்கு. யார் ஆனாங்களோ அவங்க தான். அப்ப இதை நாம எப்படி சொன்னா சஹாபாக்களை காஃபிராக்கி விட்டார்கள். சலஃப் வழிகேடர்கள் எங்க மேல எப்படி இட்டு கட்டுறாங்களோ அதுபோல் நீங்க இட்டு கட்டுறீங்க. நாங்க சஹாபாக்கள் காஃபிராக சொன்னோமா? யாரு ஜகாத் கொடுக்க மறுத்தார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள், புகாரியில் இருக்கிறது.
அவர்களைத்தான் சொன்னோம். நாங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் சொன்னதாக ஏன் சித்தரிக்கிறீர்கள்? அப்ப இதற்கு நாம் என்ன செய்விட்டோம்? பதில் சொல்லிவிட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இடையில பிஜே சம்பந்தமான ஒரு கிளிப்பை போட்டிருந்தாங்க. குர்ஆன்ல இருந்து விளங்குவதும் குர்ஆன் தான். குர்ஆன் வசனம் அது நேரடியாக என்ன கருத்தை சொல்கிறதோ அது எப்படி குர்ஆனோ அது போல அதிலிருந்து ஒரு கருத்து புரியப்படுமையானால் அந்த கருத்தும் குர்ஆன் தான் அப்படின்னு சொன்ன ஒரு கிளிப்பை போட்டிருந்தாங்க. இத குறிப்பிட்டு விட்டு இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு இது என்ன, இது தொடர்பா விளக்கம் தாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது? உங்க இட்லி இடியாப்ப கூட்டாளி இருக்கிறார்ல ரஷாதி, தலப்பாக்கட்ட ரஷாதி, கபன் துணியோடவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறார்ல, அந்த ரஷாதியோட ஒரு ஒப்பந்தம் நடக்கும்போது இந்த வாதத்தை சொன்னார். எங்களுக்கு கியாசின் தனியாலாம் ஒண்ணு இல்ல, தனி அடிப்படையெல்லாம் ஒண்ணு இல்ல. குர்ஆன் வசனத்திலிருந்து ஒரு கருத்து புரியப்படுமையானால் அந்த கருத்தும் குர்ஆன் தான் அப்படின்னு சொன்னோம். சொல்லும் போது உங்க இட்லி இடியாப்ப கூட்டாளி என்ன பதில் சொன்னாரு அதையும் போடுங்க. அந்த பதில் அது கருத்து வருதா இல்லையா? ஆமா அப்படின்னா அந்த கருத்து அதையும் நாங்க தான் சொல்றோம். நீங்க என்ன கருத்து சொல்றீங்களோ அந்த கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம். அப்ப அது முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேல அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு தைரியம் இருந்தா அதை அடுத்து வருகிற விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நீங்க போடுங்க. நாங்களும் அதையத்தான் சொல்றோம்னு தெளிவா அவர் சொல்லி இருக்கிறாரு. அடுத்து பாருங்க, செத்த மீன் மக்குருவான் மங்கானில 62வது கேப்பீங்க கொடுங்களேன். அதாவது என்னென்னலாம் மக்ரூவு அப்படின்னு சொல்லும் பொழுது தானாக செத்து மிதக்கின்ற மீன் மக்ரூவு. இதையும் பிஸ்மில்லா சொல்லி யாருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு விளங்கல. என்ன ஒரு பச்சை பிள்ளைக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் கூட இது மக்ரூ என்ன எழுதி இருப்பார்களே. ஆனால் அப்ப உங்களை எதுல கொண்டே நாங்க சேர்க்கிறது? அதே போல அவங்க என்ன மதுஹப் நூல்ல ரௌதத்து தாலிபின்ற நூல் எழுதியிருக்கிறாங்க. அக்ஸரு முத்தத்தில் ஹம்லி 40 சினீன், கர்ப்ப காலத்தினுடைய அதிகபட்ச எல்லை, அதிகபட்ச கால அளவு என்னன்னா 40 சினீன், 4 வருஷம். நம்ம உலகத்துல எல்லாம் 10 மாசம் தான் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. 4 வருஷமா அதிகபட்ச கால அளவு. அப்படின்னா எத்தனை மாசம்? 48 மாசம். உலகத்துல 48 மாசம் ஒரு பொம்பளை எங்க கருவை சுமக்கிறா? இந்த சட்டத்தை சொல்லி வச்சிருக்கீங்க. இதற்குரிய குர்ஆன் வசனம் என்ன, ஹதீஸ் என்னங்கறத தெளிவுபடுத்துங்க. என்னன்னு கேட்டா நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரியாட்டி என்ன? கடந்த 2 நாட்களாக இந்த தலைப்பில் நடைபெற்ற விவாதத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெள்ள தெளிவாக புரிய வருகிறது. அப்படி புரிந்து கொண்ட விஷயங்களை இந்த தருணத்துல பதிவு செய்வது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நாங்க நினைக்கிறோம். என்னன்னு சொன்னா, இப்போ 2 நாட்களாக மதுஹபு குப்பைகள், அசிங்கங்கள், ஆபாசங்கள், திருமறை குர்ஆன் வலியுறுத்துகிற அறிவு ஏற்றுக்கொள்ளாத உளறல்கள் என்று ஏராளமானவைகளை அள்ளி போட்டோம். இது ஆபாசம் இல்லையா, இது உளறல் இல்லையா, இதற்கு என்ன குர்ஆன் வசனம், என்ன ஆதாரம்னு நிறைய விஷயங்களை கடந்த 2 நாட்களாக நாங்கள் அள்ளி போட்டிருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் தகுந்த குர்ஆன் வசனத்தை அவங்க ஆதாரமா காட்டினாங்களா? ஹதீசுகளை ஆதாரமா காட்டினாங்களா? இல்ல. இவர்கள் பதிலாக காட்டல அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எந்த மதுஹப் நூல்களில் இருந்து அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அள்ளி போட்டோமோ அந்த அசிங்கத்திலையும் அவ்வளவுதான் இருந்துச்சு. அதற்கு அதை ஆதரிக்கக்கூடிய வகையில அல்லது அது சரியான கருத்து என்பதை வகையில எந்த குர்ஆன் வசனமும் அங்க குறிப்பிடப்படவில்லை, எந்த ஹதீஸும் குறிப்பிடப்படவில்லை. பெண் உறுப்புக்குள்ள இதை ஊற்றினால், பெண் உறுப்புக்குள்ள முட்டையை நுழைத்தால், இப்படியான விஷயங்கள் தான் இருந்ததை தவிர அது குறித்த அது சரியான பேச்சு தான் என்பதை நிரூபிக்கிற வகையில குர்ஆன் வசனங்களோ ஹதீஸுகளோ போடப்படவே இல்லை. இதை நீங்க முதலாவதாக கவனிக்கணும். அதே வேளையில அவர்கள் எங்களினுடைய குற்றச்சாட்டாக நாங்கள் ஆபாசமாக மக்களுக்கு மத்தியில் சில கருத்துக்களை சொல்கிறோம்ங்கிற பேர்ல ஒரு சில கிளிப்புகளை போட்டு காட்டினாங்க, ஒரு சில கட்டுரைகளை வாசித்து காட்டினாங்க. கிளிப்பு போடுறோங்கிற பேர்ல 5 செகண்ட் 10 செகண்ட் வீடியோ போடுறாங்க. கட்டுரையில ஒரு சில வார்த்தைகளை படிக்கிறாங்க, ஒரு சில துண்டு செய்திகளை மட்டும் படிக்கிறாங்க. அவைகளிலேயே அவர்கள் போட்ட விஷயங்களுக்கும் நாங்கள் போட்ட விஷயத்திற்கும் மத்தியில் உள்ள மிக முக்கியமான அடிப்படையான வித்தியாசம் என்னவென்றால், மதுஹப் குப்பைகள், அசிங்கங்கள் அவைகளை நிரூபிக்கிற வகையில் அந்த புத்தகத்திலேயே குர்ஆன் வசனங்கள் இல்லை, ஹதீசுகள் இல்லை. ஆனால் நாங்கள் எதை ஆபாசமாக சொன்னோம் என்று அவர்கள் வாதம் வைத்தார்களோ, 5 செகண்ட் கிளிப்ப போட்டாங்களோ, ஒரு துண்டு வாசகத்தை படிச்சு காட்டினாங்களோ, அதற்கு முன்னையும் பின்னையும் பார்த்தால் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது, ஹதீசுகள் இருக்கிறது. அதை அவர்களே படித்து காட்டி ஒப்புக்கொண்டார்கள். எப்படி படித்து காட்டி ஒப்புக்கொண்டார்கள்?
மனைவியினுடைய விந்தை சுவைக்கலாமா? அது ஆபாசம். அது தொடர்பாக நாம் அளித்த பதிலை குறிப்பிட்டு விட்டு இது எவ்வளவு பெரிய ஆபாசம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மொட்டை ஆபாசம்னு சொல்லல. நாம அதற்கு பின்னால் அந்த கருத்தை நாம் எந்த அடிப்படையில் எடுத்தோம் என்பதற்குரிய ஆதாரமாக குறிப்பிட்ட வசனத்தை படிச்சு காட்டினாரா இல்லையா? இதற்கு பின்னால் ஒரு வசனம் இருக்கிறது. நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னாஷிக்கும். உங்களுடைய மனைவியர்கள் உங்களுடைய விளைநிலங்கள் நீங்கள் விரும்பியவாறு உங்களுடைய விளைநிலத்திற்கு செல்லுங்கள், நீங்கள் விரும்பியவாறு விளைநிலத்திற்கு செல்லுங்கள் என்று வசனம் இருக்கு. இதிலிருந்து இவர்கள் இந்த சட்டத்தை சொல்கிறார்கள் என்று குர்ஆன் வசனத்தை நாம் ஆதாரமாக போட்டவற்றை படித்தே காட்டினார்கள். இதுதான் வித்தியாசம். அவர்கள் சொல்லுகிற எந்த சட்டத்திற்கும் அவர்கள் உணர்கிற எந்த உலகக்கும் அந்த புத்தகத்திலேயே முன்னும் சரி பின்னும் சரி திருமறை குர்ஆனின் வசனங்களிலிருந்து ஆதாரம் காட்டப்படவில்லை. ஆனால் எங்களின் புறத்திலிருந்து எதை குற்றச்சாட்டாக முன்வைத்தார்களோ அதற்கு முன்னையும் பின்னையும் படித்தாலே இது குர்ஆனிலிருந்து பெறப்பட்ட சட்டம், நபிகள் நாயகத்துடைய போதனையிலிருந்து பெறப்பட்ட சட்டம் என்பதை தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ள இயலும். ஆனால் இருட்டடிப்பு பண்ணாங்க. ஒரு 5 செகண்ட் ஓட விட்டு அதுக்கு முன்னால் உள்ளவர்கள் இருட்டடிப்பு செய்து சில வார்த்தைகளை மாத்திரம் படித்து காட்டி பித்தலாட்டம் என்ன பித்தலாட்டம் பண்ணாங்க, யாருடைய தோல் உரிகிறது என்பதை இப்போது நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போதும் சொல்றோம். இதைத்தான் அவங்க வேலையா பார்த்திருக்கிறாங்க. அதே போல அவங்க பதிலாக குர்ஆன் வசனங்களை சொல்வாங்களா ஹதீஸ்களை சொல்வாங்களான்னு பார்த்தா பதிலையும் குர்ஆன் வசனம் வந்ததா ஹதீஸ்கள் வந்ததா? ஒரே ஒரு விஷயத்துக்கு குர்ஆன் இருந்து ஆதாரம் ஆரம்பிச்சாங்க, ஆயத்து இருந்தாங்க. என்ன? விந்து ஆராய்ச்சி. விந்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அது பற்றியான பதில் சொல்லும் போது அதுல பல ஆராய்ச்சி விந்து ஆராய்ச்சியில பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டது. குலைத்த மாவை போன்று இருக்க வேண்டும், முட்டையினுடைய வாடை வரும், குதித்தல்கள், இப்படியான பல்வேறு தன்மைகளை கொண்டு கண்டுபிடிக்கணும்னு மகானிகள நூலில் இருந்த சொல்லப்பட்ட விஷயங்களை படித்து காட்டணும். குதித்தல்களுக்கு மட்டும் வசனத்தை படிச்சு காட்டினீங்க. மிம்மா இந்த ஆபிக் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அங்க விந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அதை சொல்லல. அது அறிவியலினுடைய நுட்பத்தை சொல்வதற்காக ஒரு விளக்கத்தை சொல்வதற்காக அல்லாஹ் சொல்லல. இன்னும் அல்லாஹ் விந்த கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்ன அடையாளத்தை போன்று குர்ஆன் வசனத்தை படிச்சு காட்டீங்க. அதுவே தப்பு. அந்த நீங்கள் சொல்லக்கூடிய இடம் நீங்கள் சொல்லக்கூடிய வசனத்தில் நீங்கள் சொல்வதை நிறுவதற்குரிய கருத்து இல்லை. நாங்க என்ன கேட்கிறோம், அதுக்கு மட்டும் பேருக்கு குர்ஆன் வசனம் சொல்லி உன்னை காட்டுங்க. குலைத்த மாவை போட்டு இருக்கும் என்று அப்படி கண்டுபிடிப்பதற்குரிய வழிமுறை என்று சொல்லப்பட்டது அதுக்கு வசனத்தை வச்சாங்களா? முட்டையினுடைய வாடை போன்று சொன்னாங்களே அதற்கு ஹதீஸ்களையோ வசனங்களையோ மேற்கோள் காட்டினாங்களா? இல்ல. இப்படித்தான் நாம் குற்றச்சாட்டு என்று எவைகளை எல்லாம் வைத்தோமோ அவைகள் எதற்குமே குர்ஆன் வசனங்களையோ ஹதீஸ்களையோ அவர்கள் காட்டவில்லை என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம். அதை நாங்க பதிவு பண்றோம். அடுத்து பல கிளிப்புகள் போட்டு காட்டினாங்க. அவர்கள் போட்டு காட்டிய பல்வேறு கிளிப்புகளுக்கு அந்தந்த நேரத்திலேயே பதில்களை சொல்லியிருக்கிறோம். அதற்கெல்லாம் அவர்களின் புறத்திலிருந்து எந்த விதமான விளக்கமும் வரவில்லை. அது பின்னர் நம்ம தொகுப்புரையில சொல்லுவோம். அதில் விடுபட்ட ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இங்க நாம பதிவு பண்றோம். என்ன? சஹாபாக்கள் குறித்து அறிஞர் பிஜி அவர்கள் சொன்ன விஷயங்களை மேற்கோள் காட்டுறாங்க. சஹாபாக்கள் பதவிக்கு ஆசைப்பட்டார்கள் பேசுறாரு. எப்பேற்பட்ட அபாண்டம், எப்பேற்பட்ட குற்றச்சாட்டு. நாங்க கேட்கிறோம், சஹாபாக்கள் பதவிக்கு ஆசைப்பட்டார்கள் என்று வெறுமனே சொல்கிறாரா? அதற்குரிய ஆதாரங்களாக திருக்குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் காட்டிவிட்டு பேசுகிறாரா? அதுக்கு பேர் தான் இருட்டடிப்பு. அதுல தெள்ள தெளிவாக வருகிறது. சகோதரர் அறிஞர் பிஜி அவர்கள் எந்த உரையில் குறிப்பிடுகிறாரோ அதை பற்றி நாங்கள் எங்கெல்லாம் பேசியிருக்கிறோமோ அந்த அனைத்து தருணங்களிலேயும் ஹதீஸை குறிப்பிடுறோம். என்ன ஹதீஸ்ல வருது? ரசூலுல்லாஹ்வுடைய மரண சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அன்சாரிகளும் முஹாஜிர்களும் பேசிக் கொள்கிறார்கள். மின்னா அமீரும் மின்கும் அமீர். எங்கள்ல ஒரு ஆட்சியாளர், நாங்களும் ஆட்சியாளராக இருப்போம், நீங்க அமைச்சர்களாக இருக்கணும். நஹ்னுல் உமரா வ அன்துமுல் உஸரா. நாங்களும் ஆட்சி பண்ணுவோம், நீங்க எங்களுக்கு அமைச்சர்களாக இருக்கீங்க. இல்ல நாங்களும் ஆட்சியாளர்கள், நீங்க அமைச்சர்களாக இருக்கீங்க. இப்படி மாறி மாறி சொன்னார்கள். ஹதீஸ்ல வருதா இல்லையா? மறுத்து சொல்லுங்க. அதே போல மின்ன அமீரும் இல்ல இறுதி முடிவு எங்கள்ல ஒரு அமீர் உங்கள ஒரு அமீர். இந்த வாசகம் எதை காட்டுகிறது? அது தொடர்பாக எத்தனை வாசகங்கள் சொல்லப்படுகிறது? சப்தமெல்லாம் கூச்சல் குழப்பம் நிலவியது சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில. பதவியை பற்றி பேசும்போது நாங்களும் அமீரா இருப்போம், நீங்க அமைச்சர்களா இருந்துட்டீங்க, இப்படியான பேச்சுக்கள் வந்தது. அது போல கூச்சல் குழப்பம் நிலவியது. ஒரு சப்தங்கள் உயர்ந்தது. சாதுபின் முஆதை பற்றி இன்னும் நபித்தோழர்கள் சொல்லும் போது கத்தல்தும் சாதுபின் முஆத், நீங்கள் சாதுபின் முஆதை கொலை பண்ணிட்டீங்க, அவரை தேர்வு பண்ணாம விட்டீங்க, அவர் கருத்தை ஏற்றுக்கொள்ளாம விட்டீங்க.
கருத்தை முன்வைத்தோமோ அது இருக்கிறது. இல்லைன்னா அந்த ஹதீஸ்களை எல்லாம் படிச்சு காட்டி அதுக்கு என்ன விளக்கம், அது அதை சொல்லவில்லை இதை சொல்லவில்லைங்கிறது விளக்குங்க. அதுல ஒரு வார்த்தையை மட்டும் முடிச்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் அடுத்து பணத்துக்கு ஆசைப்பட்டாங்க. எந்த அடிப்படையில் சொன்னோம்? ஜகாத்து கொடுத்த ஒரு சில நபித்தோழர்கள் மறுத்தார்கள். எந்த அடிப்படையில்? ஜகாத்து கொடுக்க மறுத்தது எதை காட்டுகிறது? அதனால தான் சொன்னோம் போனா போகுதுன்னு அன்சாரிகள் எல்லாம் முஹாஜிர்கள் சொன்னாங்க. போனா போகுதுன்னு ஒரு வார்த்தை பிடிச்சுக்கிறது. நாங்க என்ன இவர்களுக்கு குறிப்பிட்ட அதே வார்த்தை வேணும். அந்த நபித்தோழர்கள் சொன்னார்களா இல்லையா? இப்படியான சண்டை போட்டது, தாங்கள் செய்த உதவிகள் எல்லாம் சொல்லி காட்டியது எதை வெளிப்படுத்துகிறது? அப்படி குறிப்பிட்ட ஹதீஸ்களிலிருந்து பெறப்படுகிற சட்டத்தை சொன்னா இவங்க போனா போகுதுன்னு எப்படி சொன்னீங்க? அப்படிதான் கொடுத்தாங்களா? அந்த வாசகம் என்ன? நீங்க என்ன சொன்னீங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக தந்திரம் செய்தார்கள் சொன்னீங்க. தந்திரம் செய்தார்கள் வார்த்தை மட்டும் அதுல இருக்க, கடத்தினார்கள் என்று சொல்லக்கூடாது, தந்திரம் பண்ணாங்க தான் சொல்லணும். இப்படியாக குறிப்பிட்ட ஒரு வார்த்தைக்கு சண்டை போடக்கூடிய ஒரு விவகாரமாக நாம விடுகிற ஒரு சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு அதிலேயே தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கணும். அதே போல அடுத்து இந்த பாண்டி பாப்பா நாடகத்தை போட்டு விட்டாங்க. அதுல என்ன பாருங்க, ஆணுக்கு ஆணாக இருந்து கொண்டு பெண்ணு மாதிரி நடிக்கிறாங்க, சௌரி வைக்கிறாங்க. இவங்க நிலைப்பாட்டுக்கே மாத்தோம். எங்க நிலைப்பாட்டுக்குள்ள மாத்த இல்லை. எங்க நிலைப்பாடு என்ன? சௌரி முடு கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆண் பெண்ணுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாது, பெண் ஆணுக்கு ஒப்பாக நடக்கக்கூடாதுன்றதான் எங்க நிலைப்பாடு. அதே வேளையில மக்கள் மத்தியில் இதன் பெயரால் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் பித்தலாட்டங்களையும் தோலுக்கு காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுமே ஆனால் அதற்காக நடித்து காட்டுவதில் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதன் பேர்ல ஏகப்பட்ட பித்தலாட்டங்கள் பண்றீங்களே, முரீது கொடுக்கிறோங்கிற பேர்ல, பையத்து கொடுக்கிறோங்கிற பேர்ல பிள்ளைய கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, அந்த பித்தலாட்டத்தை நாங்கள் எப்படி தோலுக்கு காட்டுவது? அதனால இது எங்களுடைய நிலைப்பாடு இல்ல, எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு இது மாற்றமாக இல்ல, அதை விளைவிக்கணும். அப்ப கேட்கிறாங்க, அப்ப அசிங்கத்தை நீங்கள் மதுகப்பிலிருந்து எந்த அசிங்கத்தை அள்ளி போட்டீங்களோ அதையும் நடிச்சு காட்டுவீங்களா? அது ஆபாசம்ல சொல்றோம், அசிங்கம்ல சொல்றோம். அசிங்க ஆபாசம் சொன்னாலே புரியும், அதை நடித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம். புழு பூச்சி எடுத்துக்கிட்டாங்க. புழு பிரியாணி போடுவாங்களா, பூச்சியில பிரியாணி போடுவாங்களா? இதுதான் எங்களுக்கு கேட்க தெரியும். ஒட்டு மொத்தத்துல நாம சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாட தெரியுமே ஒழிய கேட்கிற கேள்விகளுக்கு முறையா பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. பதில் எந்த விதமான பதிலும் இல்லை. புழு பூச்சியில என்ன சொன்னோம்? எல்லாமே அல்ல ஹலால் தான். ஹலால் என்று நாம சொல்லும் போது ஹலால எல்லாமே சாப்பிடணும்னு சட்டமா நிர்பந்தமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உடும்புக்கறி ஹலால் என்று சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னிலையில் சாப்பிடப்பட்டது. ஆனா ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்களா? வெறுக்கதானே செஞ்சாங்க. அப்ப ஹலால் உடும்புக்கறி ஹலால் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஏன் சாப்பிட்டாங்க? ரசூலுல்லாஹ் ஏன் சாப்பிடவில்லை அப்படின்னு கேள்வியை கேளுமா? அப்போ ஹலால் என்று சொன்னால் எல்லாவற்றையும் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க வந்து மார்க்கெட்ல பல விஷயங்கள் அனுமதிங்கிறீங்க, எல்லா அனுமதியும் நீங்க செஞ்சுக்கிட்டா இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் சாப்பிட்டு கொண்டா இருக்கிறீங்க. நமக்கு சிலவைகள் பிடிக்கும், பிடிக்காது, நன்மை தரும், நன்மை தராது பல விஷயங்கள் இருக்கு. அதை வைத்துக் கொண்டு கேள்வி கேட்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. தொடை சம்பந்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடை திறந்த நிலையில இருந்தாங்க அப்படின்னு நம்ம குறிப்பிட்டோம். அது தானாக விலகியதா, ரசூலுல்லாஹ் விளக்கியதா? மறுபடியும் வார்த்தை விளையாட்டு. என்ன இது தானா விளையாடுன்னு வச்சுக்கோங்க, அதை ரசூலுல்லாஹ் விளக்கியதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். அபூபக்கர் அவர்கள் வரும்போது நபிகள் நாயகம் தொடையை மறைச்சாங்களா? மறைக்கல. உமர் அவர்கள் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ் தொலை திறந்த நிலையில் தான் இருந்தார்கள், மறைக்கவில்லை. உஸ்மான் வரும்போது தான் ரசூலுல்லாஹ் மறைச்சாங்க. அப்ப அபூபக்கர் தானாக விலகியதாக இருந்தாலும் கூட அபூபக்கர் அவங்க வரும்போது மறைக்கல, உமர் அவர்கள் வரும்போது மறைக்கல, உஸ்மான் அவங்க வரும்போது தான் மறைக்கிறாங்கன்னா அதுல இருந்து விளங்கக்கூடிய அறிவுடையவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சட்டம் என்ன? தொடை என்பது மறைக்கப்பட வேண்டிய பகுதி இல்லை. அதுதான் அல்லாஹ். நம்ம ஒரு ஹதீஸை சொன்னோம் சஹாபாக்கள் தொடர்பாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய தோழர்களை பின்பற்றுங்கள். அல்லாஹ் அலைஹா பின் நவாஜித், என்னுடைய சுன்னத்தை, என்னுடைய நபி வழியை தன்னுடைய பற்களால் படித்து நல்ல பற்றி பிடித்துக் கொள்வார்கள். ஒன்னே அல்லாஹ்வுக்கு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு அப்படி அர்த்தம் இருக்கிறதா? அது ஏவல்வினை நீங்கள் வைக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, டிஎன்டிஜே மதம் என்பது ஒரு யூத மதம், அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிலைப்பாடை எழுதி அந்த நிலைப்பாடை ஒவ்வொரு வரிக்கு வரியாக நமது உலமா பெருமக்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடையில சகோதரர் பேசும்போது சொல்றாரு, கடைசியா பேசுற நபர் சொல்றாரு, கட்டிங் பண்றாங்க கிளிப்ப 5 நிமிஷம் கட்டிங் போடுறாங்க, என்னமோ இவங்க 1 மணி நேரம் கட்டிங் போட்ட மாதிரி. கிளிப்புங்கிறத கட்டிங் தாங்க. உங்களுக்கு தேவையான வாசகத்தை மட்டும் கித்தாபுலயே கட்டிங் அடிக்கிறீங்க. கித்தாபுகள், அதாவது எந்த அளவுக்குன்னா அரபி
தெரியாது, சரி அரபி தெரியாது, அரபியில தான் கிதாபுல மோசடி பண்ணா உலமாக்கள்கிட்ட மாட்டுறதுக்கு சந்தேகம், மெதுவா பிடிச்சுக்குவாங்க, மெதுவா தான் பிடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. மஆனிங்கிறது தமிழ் கிதாபு, அதுலயும் மோசடி. ஆனா அது தமிழ், அந்த தமிழ்லயும் மோசடி. அது மாதிரி போன அமர்வுல பேசும்போது சில சகோதரர்கள் சொன்னாங்க, ஜீரோவிலிருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம், தமிழகத்தில் நாங்கள் ஜீரோவிலிருந்து தான் ஆரம்பித்தோம். உண்மைதான், ஜீரோவிலிருந்து தான் ஆரம்பித்தீர்கள், மீண்டும் அந்த ஜீரோவை நோக்கி தான் உங்களுக்கு பயணம் போய் கொண்டிருக்கிறது. இல்லை என்று மறுக்க முடியுமா உங்களால? சுன்னத் ஜமாத்துங்கிற ஒரு இரும்பு கோட்டையிலிருந்து இதோ தௌஹீதை சொல்ல போகிறோம், ஷிர்கிலிருந்தும் தமிழகத்தை தட்டி எழுப்ப போகிறோம் என்று புறப்பட்ட நீங்கள் என்ன ஆட்சி நிலைமை? கோவையில் இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும். காதியானி விவாதம் கால பேசும்போது சொன்னாங்க, காதியானி விவாதம் தொட்டீங்கன்னா முடிஞ்சு போயிருவீங்க. எந்த முகத்தை வச்சு தொடர்றீங்க காதியானி விவாதத்தை? காதியானி விவாதம் பண்ணீங்களே, உங்க நடுவர் எங்க? காதியானி விவாதத்தில் உங்க அமர்வுல உங்க கூட பிஜே கூட உட்கார்ந்து நடுவர் எங்க சொல்ல முடியுமா? ஷேக் முக்தார், அவருடைய பெயர் ஷேக் முக்தார், எங்க அவரு? காதியானி கூட விவாதம் பண்ணபோது நடுவரை காணோம். அடுத்தது கிறிஸ்டியன் கூட வாதம் பண்ணாங்களாமா, கிறிஸ்டியன் கூட வாதம் பண்ண போது அஜ்வா ஹதீஸ காணும். ஒவ்வொரு விவாதம் ஒண்ணு காண போகுது. காதியானி விவாதம் பண்ணும் போது நடுவரை காணும். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் கூட வாதம் பண்ண போது அஜ்வா ஹதீஸ காணும். அதுக்கப்புறம் முஸ்தபா ரஷாதி கூட வாதம் பண்ணாங்க, ஹாமித் பக்ரிவே காணும். இதே மதுரப ஆபாசோங்கிற தலைப்பட தான் ஹாமித் பக்ரி பேசினாரு முஸ்தபா ரஷாதி கூட. அந்த ஹாமித் பக்ரி காணும். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நீங்க ஹிதாயத்தை விட்டு வெளியே போனீங்க. சுன்னத் ஜமாத்துங்கிற எல்லாருமே சுன்னத் ஜமாத்துக்கு போனது தான் என்ன சந்தேகம்? ஒரு வீட்டுல 4 பேர், 4 பேருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏதோ ஒண்ணு புட்டி தெரிச்சு போகத்தான் செய்யும். அதுல ஒண்ணு தலை தெரிச்சு போனீங்க. போனவன் சுன்னத் ஜமாத்துல இருந்து தவ்ஹீது 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 போய் ஈஷா யோகா மையத்துல போய் உட்கார நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இதே காதியானிகள் கோவையில அன்னைக்கு விவாதம் பண்ண போது காதியானி எத்தனை பேரு? கோவை நபர்கள் இருக்குதான் செய்யறாங்க, கேட்டு பாருங்க. எத்தனை பேரு கோவையில காதியானி எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் 10 பேர். கேரளாவில இருந்து ஆளை கொண்டு விவாதமே நடத்தினாங்க ஆர்வி ஹோட்டல்ல. இன்னைக்கு காதியானிகள் 500 பேர் கோவையில. வளர்ச்சியதற்கு யார் காரணம்? உங்களுடைய விவாத டிவிடி காரணம். நான் ஒரு உதாரணம். எனக்கு கொடுத்தாங்க இலவசமா டிவிடிய. அங்க போகக்கூடிய எல்லாத்துக்குமே என்னன்னு விசாரிக்க போனாலே, கொள்கை விசாரிக்க போனாலே, இந்தாங்க நாங்க பிஜே கூட விவாதம் பண்ணிருக்கோம், இந்த டிவிடி பாருங்க இலவசமா கொடுக்குறாங்க. அந்த டிவிடி வாங்கின போது காலியடியா போறோம். இதான் நடைமுறை உண்மை. அப்படி முஸ்தபா ரஷாதி கூட பண்ண ஆமித் பக்ரியை காணோம். அதுக்கப்புறம் உட்கார்ந்து இருக்கிறாரு தூத்துக்குடியில நாரா திருக்குறானில் எழுத்து பிழைகள் போட்டு கிழிச்சமே நுஞ்சில ஆரம்பிச்சு